ஏற்கனவே நான் ஏலக்காய் பவுடர் இதுக்கு போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ வாசமாக இருக்கும். பாருங்க மக்களே, ராசவள்ளி கிழங்கு. பாருங்க மக்களே, இதுதான் ராசவள்ளி கிழங்கு. இதை வெட்டி அவிச்சு நல்லா பால் விட்டு சீனி அல்லது சர்க்கரை போட்டு சாப்பிட்டா அதை போல் ருசி வேறொன்றும் இல்லை. இப்போ ராசவள்ளி கிழங்க இப்படி சின்ன சின்னனா வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டுக்கொள்ளுவோம். அப்போ தான் வடிவாக அவியும். இப்போ பாலும் விட்டு தேங்காய் பால் விட்டு கொஞ்சம் சீனியும் போட்டு சாப்பிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பர்பிள் ஜாம், அதாவது ராசவள்ளி கிழங்கு அவிஞ்சிட்டுது. இப்போ நான் தேங்காய் பால் இல்லாதபடியாக நல்ல ஒரு மேகி பவுடரும் போட்டு, மேகி கோகோனட் பவுடர் அங்கே போட்டு கொஞ்சம் சீனியும் போட்டிருக்கிறேன். இதை கொஞ்சம் மேஷ் பண்ணி கொள்ளுவோம். சில பேர் அரிசி மாவு போடுறவ அது டேஸ்ட் இருக்காது. பர்பிள் ஜாம் ரெடி. நீங்கள் ஆறுனா பிறகு ஃபுட் ப்ராசரில் அல்லது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். நாங்களும் வடிவாக சாப்பிடலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் இந்த கிழங்கும் கொஞ்சம் இப்படி இருக்கணும், இருந்தால் தான் எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.